welcome to my escape room. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தாய்லாந்து டிஷ், ஒரு தாய் டிஷ். அது வந்து chicken satay with peanut sauce. Chicken satay with peanut sauce. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த சாஸே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த சிக்கன் சாட்டையோட அது எப்படி நல்லா இருக்கும்னு பெரிய இது இல்லைங்க. அது வந்து இந்த சிக்கன் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி அதுக்குன்னு சாஸ் இருக்குது. அதை நம்ம மேரினேட் பண்ணி அது வந்து நம்ம குச்சியில் இது பண்ணி கிரில் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கிரில் பண்ணுறது தான் நம்ம ஸ்குவர்ஸை சொல்கிறோம். இது எல்லாமே ஈஸியாக நம்ம கடையில் வீட்லேயே இருக்குது. கடையில் அந்த குச்சியை மாத்திரம் வாங்கினா போதும். அப்படியே உங்கள்கிட்ட குச்சி இல்லை அப்படின்னா இதுக்குன்னு கடைக்கு போக வேண்டாம். நீங்கள் வந்து சாதா தவாலேயே நீங்கள் வந்து அதை கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அவன் வச்சுருக்கவங்க அவனில் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம சிக்கன் சாட்டைக்கு வந்து சிக்கன் மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு லெமன் இது இப்படி இருக்குது, பட் அது ஆக்சுவலி நம்ம இது 1 லெமனு. அப்புறம் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சால்ட்டும் வேணும், எண்ணெயும் வேணும் இது மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணணும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை வந்து கிரில் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு. அடுத்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது தட்டு போட்டு நான் வந்து ஒரு 1 hour ஊற வைக்க போகிறேன். இங்கே வந்து மினிமம் இது வந்து 30 minutes ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். சில பேர் வந்து ஓவர் நைட் கூட வைப்பாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் இது நல்லா க்ளீன் ரேப்போ இல்லை நல்லா டைட்டான மூடியை போட்டு மூடிட்டு நீங்கள் ஓவர் நைட் கூட இதை வச்சு மேரினேட் பண்ணலாம். அது ஒன்றுமே நல்லா டேஸ்டியாக வந்துடும். இப்போ நான் வந்து இதை 1 hour மேரினேட் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். அந்த கிரில் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ்க்கு ஒரு சாஸ் பண்ண போகிறோம், பீனட் சாஸ். அந்த பீனட் சாஸ்க்கு வந்து 2 ஸ்டெப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பேஸ்ட், ஒரு வெங்காயம், ஒரு ஸ்மால் வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் ஹோல் ரெட் சில்லி வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2க்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு காமிக்கிறேன். இந்த சாஸுக்கு ஸ்டெப் 2க்கு உண்டான சாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் பீனட்ஸ், ரோஸ்டட் பீனட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 கப் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும், சால்ட் வேணும். அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சுகரே எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர். அப்படி இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் புளி, டேமரிண்ட் ஊற வச்சுருக்கேன். அது நான் அரைச்சி நான் வந்து பல்ப் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இவ்வளோதாங்க வேணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவும் கட்லாம் பண்ண வேண்டாம். இந்த சாஸ் எப்படி பண்ணுறது இப்போ நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வேணும். இது எண்டில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு எண்ணெய், எனி வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு அந்த இடத்துல போட போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்டெப் 1ல் பண்ண அந்த பேஸ்ட்டு நான் வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது வந்து வதங்குற டைமில் வந்து நம்ம இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வேர்க்கடலை பீனட்ஸ் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர் மாதிரி. இது மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண பேஸ்ட் வந்து நல்லா வெந்துடுச்சு, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 1 by 1 நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர், இது வந்து கொரியாண்டர் பவுடர், இது வந்து சோய் சாஸு, இதோட 1 கப் வாட்டர் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி வேணும், புளியை கரைச்சிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பீனட் பவுடரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா சாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பீனட் பேஸ்ட்டு வேர்க்கடலை பவுடரும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இதில் கன்சிஸ்டன்சியில் வரணும். இதுதான் சாஸோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்மளுக்கு பாக்கி வந்து ஒரு லெமன் தான் இருக்குது. இப்போவே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது கொதிக்கும் போது கசக்கும். ஸோ அதை நம்ம எண்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸுக்கு உண்டான சால்ட்டு டேஸ்ட் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சால்ட்டில் வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கணும். எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 minutes நல்லா அதை லோ ஃப்ளேம் வச்சு கொதிக்கணும். எல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த சூப்பர் சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். 10 minutes ஆயிடுச்சு. நம்ம பீனட் சாஸ் பாருங்கள் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இது ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி லெமன் போட்டுட்டு நீங்கள் அதை அடுப்பில் வைக்காதீங்க, அது கசந்துடும். மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இவ்வளோ தான் உங்கள் சாஸ், பீனட் சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன்ல இந்த குச்சியில் குத்தி நம்ம இது பண்ண போகிறோன்னு, இதுதான் அந்த குச்சி. அந்த குச்சியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மெயினாக வந்து நீங்கள் இதை தண்ணியில் ஊற போடணும். மினிமம் 30 minutes நீங்கள் ஊற போடணும். ஊற போட்டால் தான், ஏன்னா நம்ம இந்த குச்சியில் தான் நம்ம அந்த சிக்கனை குத்தி க்ரில் பண்ண போகிறோம் தவாவில், இல்லைனா அவனில் எதாவது நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்ஸு வந்து நெருப்பு பட்டோன்னே பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சுருக்கோம். நீங்கள் எதர் இந்த மாதிரி பேம்புவும் ஸ்டிக்ஸும் கிடைக்குது, இந்த மாதிரி பிளெயினாகவும் கிடைக்குது. எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் எதுவுமே இல்லை கடையில் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தவாவில் கூட இதை போட்டு ரோஸ்ட் பண்ணி. நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து இந்த குச்சியில் குத்தி ஸ்கியூவர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி குச்சியில் குத்தி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம க்ரில் பண்ணி எடுக்கணும். ஸ்கியூவர்ஸில் போட்டு க்ரில் பண்ண சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ப்ராடக்டை விட பேக்கேஜிங் தான் முக்கியம். இந்த டிஷ்ஷை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சாட்டே இங்கே ரெடி ஆகிடுச்சு. பீனட் சாஸும் இருக்குது. நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுனா, நான் வந்து இங்கே கியூக்கம்பர், ஒரு நீட்டு கியூக்கம்பரை வந்து வெஜிடபிள் பீலர் வச்சு நல்லா தின்னாக பீல் பண்ணியிருக்கேன், ஒரு லேயர். இப்போ இது வந்து இப்படி ஒன்று மேலே இப்படி ஒன்று எண்டாக வர இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இது ரெண்டில் அப்படி சுற்றிட்டே வரணும். லெமன் செக்மெண்ட்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். சும்மா ரேண்டமாக அப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இல்லை சும்மா ரேண்டமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், உங்களோட சிக்கன் சாட்டே அண்ட் பீனட் சாஸ், தாய் சிக்கன் சாட்டே அண்ட் பீனட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சனில் நிற்க வேண்டாம். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் சாட்டே, தாய் சிக்கன் சாட்டே from my escape room to yours. Enjoy cooking.